இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கும் துளசிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா அம்பலத்தை நம்ப வைக்கணும். முட்டாள், என்னடா உளர்ற? அண்ணனுக்கு நல்ல தொடர்பே கை கொடுக்க மாட்டேங்குது, இதுல கள்ள தொடர்பா? என்னடா சிரிக்கிற? என்ன நேரம் கிடைக்கும் என்ன வச்சு செய்யலான்னு பாக்குறியா? இல்லண்ணா. ஏய், கொன்னுடு. தாச, நீ சொல்லு. அக்கா பிளான் தான், கவனமா கேளு. நைட்டு யாருக்கும் தெரியாம துளசி இருக்கிற ரூமுக்குள்ள போய் சாரிண்ணே. நீ சொல்லு தாஸ். அவ ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கணும். ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாட்டா? அண்ணே சாரிண்ணே, சாரிண்ணே. ஏய், ஏன்டா டென்ஷன் ஆக்குற? நீ சொல்லு தாஸ். துளசி ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம. ஏய், அந்த இழதான் சொல்லிட்டியே, மேல சொல்லு. யாருக்கும் தெரியாம அவ ரூமுக்குள்ள ஒளிஞ்சிக்க. விடிய காலையில உன் ஆளை அனுப்பி சேதனனை பார்க்க வந்தேன்னு அம்பலத்துக்கிட்ட சொல்ல சொல்லு. ஏய், சேது எங்கடா இங்கன்னு செருப்பால் அடிப்பான்டா அந்த ஆளு. அதுதான் மேட்ரு. சேது எங்கடா இருக்கான்னு அம்பலமும் சிவாவும் திட்டுவானுங்க. அப்படி துளசி ரூம்ல இருந்து நைட்டு முழுக்க அங்கதான் இருந்தா மாதிரி. நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி வெளியில வரணும். அந்த மாதிரினா அப்படி எதுவும் நடக்கலையே. டேய், எதுவும் நடக்கலன்னு நமக்கு தானே தெரியும். அம்பலம் குடும்பத்துக்கு தெரியாதுல்ல, அப்படித்தானே? அப்படியேதான், மற்றது தானா நடக்கும். துளசிக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய எதிர்ப்பு இருக்கு. கண்டிப்பா துளசிய நடத்த கெட்ட வேணும்னு சொல்லி வெளியில அனுப்பிடுவாங்க. உனக்கு அதுக்கப்புறம் நல்லது தானே? என்ன சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கு. மேகலாக்கா இப்படிதானே பல குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க. ஓகேயா? ஓகே தாஸ். துளசி அம்பலம் குடும்பத்துல இருந்தா அக்காவுக்கும் கஷ்டம், என்னாலையும் எதுவும் சாதிக்க முடியாது. சூப்பர் ஐடியா. உன் அக்கா கிட்ட சொல்லு, சேது சாதிச்சுட்டு தான் வருவான்னு. வாடா போலாம். அண்ணே, துளசி விருப்பத்துக்கே இருக்கட்டும். உள்ள வந்து சொகுசா இருந்து பழகிட்டா, வீட்டை விட்டு போனதும் அவ கஷ்டப்படுவாள்ல பாவம். டைவர்ஸ் ஆனதும் அவ எப்படியும் போய் தானே ஆகணும். அப்பா, என்னப்பாச்சு இவங்களுக்கு? ஏங்க எல்லாரும் அதை பத்தியே பேசுறீங்க? அதான்டா எனக்கும் புரியல. துளசி எதுக்கு போனோம்? டைவர்ஸ் ஆன உடனே நம்ம தானே போனோம். அதான் வீட்டை தான் துளசிக்கு எழுதி கொடுத்தாச்சே. அம்மா, நான் போறேம்மா, தூக்கம் வருது. சரி துளசி, எனக்கும் தூக்கம் வருது, நானும் போய் படுக்கிறேன். என்னங்க, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. சிவா, மாப்ள, இந்த கணக்கை முடிச்சு எனக்கு ரசீதை கொடுங்க. சரிங்க மாமா. மாமா, கணக்கு முடிச்சதும் எதையும் சேர்த்து கொண்டு வந்துருங்க. சரி, எல்லாருக்கும் குட் நைட். ஜனனி, வா தூங்கலாம். நீ போ, நான் வரேன். தேவையே இல்ல, இங்க நின்று பேசுனது போதும். வா, குட் நைட், பாய். சிவா, நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. குட் நைட். இன்னும் என்ன பண்றா? அவளை சீக்கிரம் வர சொல்லு. இருங்க, ரெடியாக வேண்டாமா? மாமா உள்ள போனாருன்னா பட்டுன்னு ரெடி ஆயிட்டு வந்துருவார்ல. அவருக்கு மீசை இருக்கு, உடனே கிளம்பி வந்துருவாரு. ரம்யா அப்படியா? மீசை ஒட்டணும், வேட்டி கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. இப்ப தெரியுதா சேவ் பண்றது, வேட்டி கட்டுறதுலாம் எவ்வளவு கஷ்டம்னு? புடவை கட்டுறதா கஷ்டம், எனக்கு புரியுது.
டேய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நான் துளசி வீட்டுக்குள்ள போய் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிருப்பேன். இதுக்கான இந்த பில்டப்பு? குடிகார பயல, நான் சொல்றத முதல்ல கேள்றா. இது பாரு, விடியறதுக்கு முன்னால அம்பலம் விட்டு கதவை தட்டி, ஐயா ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு, சேது அண்ணனை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அண்ணா நீங்க உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியுமாண்ணே? ஐயோ கடவுளே, டேய் ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? நான் சொல்றத மட்டும் 2 பேரும் செய்யுங்கடா. அண்ணே கோவப்படாதீங்கண்ணே, கோவப்படாம சொல்லித்தாங்க. நீங்க தானே எங்களுக்கு தொழில் குருநாதரு. இங்க பாரு, நீங்க 2 பேரும் சொன்ன உடனே இங்க எப்படிடா உங்க சேது அண்ணன் வந்தாருன்னு உங்களை திட்டுவாரு. திட்டுவாரா? டேய் உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். என்னண்ணே யோசிக்கணும்? டேய் எந்த இழவையாவது யோசிங்க, அப்படி இல்லையா யோசிக்கிற மாதிரி நடிங்கடா. ஓகேண்ணே. என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு அவர் கேட்பாரு. உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. சேது அண்ணன் பல நாளா நைட் ஆனா இங்கதான் இருக்காரு, துளசி அண்ணி ரூம்குள்ள இருப்பாருன்னு நீங்க சொல்லணும். சிவா கோவப்படுவான். அப்பதான் நீங்க சத்தமா பேசணும். என்ன பேசணும்? ஐயோ அண்ணன் இங்கதான் இருக்காரு, அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சத்தமா பேசணும். புரியுதா? இங்க பாரு, எல்லாரும் துளசி இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அங்க வந்ததும் நான் உடம்பு வலியோட அப்படியே முறுக்கிக்கிட்டு வெளியே வருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அண்ணன் நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம பாட்டி செத்து போச்சுன்னு நீங்க அழணும். நம்ம பாட்டினா என் பாட்டியா உங்க பாட்டியா? செருப்படி படுவேன் ராஸ்கல். இங்க பாரு, நான் சொல்றத அப்படியே சொன்னா மட்டும் போதும். புரியுதா? என்னடா சொல்றீங்கன்னு நானும் அப்படியே பதட்டமான மாதிரி உங்க கூடவே ஓடி வந்துருவேன். அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அண்ணே எதுக்கு நான் டிராமா பண்ணிக்கிட்டு? நிஜமாவே நடக்க வேண்டியதா நடத்திருங்க. நான் உள்ள போய் துளசிய தொட்டதும் துளசி கத்துவா, குடும்பமே சேர்ந்து என்ன மொத்து மொத்துன்னு மொத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதானே வேணும் உனக்கு? அண்ணா நாங்க காஞ்சிபுரம் போயிடுவோண்ணே. சாரிண்ணே. முட்டாள். இங்க பாரு, எதுவுமே பண்ணாமலே அம்பலத்துக்கு டவுட் வந்தா மட்டும் போதும், துளசியை அவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதை நம்ம நடத்திடுவோம். சூப்பர் ஐடியாண்ணே. கைகுண்ண செம்மண்ணே. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா? ஆல் தி பெஸ்ட்ண்ணே. ஐயோ யாரோ வராங்க. ஏய் வாங்க வாங்க சீக்கிரம். ஐயோ இவன் யாரும் தெரியலையே, எதுக்கு இங்க வந்து ஒளிறான்? ஏய் அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சே, இங்க வந்து உட்காந்துருக்க. ஆனாலும் இருட்டுக்குள்ள பாக்குறதுக்கு அப்படியே சேது மாதிரியே இருக்க. சேது மாதிரி இருக்கனா?